வணக்கம், வெல்கம் டு ஃப்ரெண்ட்லி கேட்டலிஸ்ட் வித் கோபிகா. வாழ்க்கையில் என்னை பொறுத்த வரைக்கும் மனுஷங்களுக்கு அவங்க பேசிக் நீட்ஸை தாண்டி அதுக்கு அடுத்து இருக்க ரொம்ப முக்கியமான நீட் என்ன அப்படின்னு கேட்டால் அது ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். உறவுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அது மனுஷங்களுக்கு நடுவில் இருக்கிற பந்தம் அப்படின்னு மட்டும் அடக்கிட முடியாது. ஒரு மனிதனுக்கும் விலங்குக்குமான உறவு, மனிதனுக்கும் இயற்கைக்குமான உறவு, அந்த மனிதனுக்கும் அவனோட தனிமைக்குமான உறவு, இது எல்லாமே அதில் அடங்கும். இந்த பூமியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா விஷயத்தையும் விட இந்த உறவுகள் அப்படின்றது ரொம்ப அழகான ஒரு விஷயம். ரிலேஷன்ஷிப்ஸோட டிசைனை யோசித்து பார்த்தாலே சம்டைம்ஸ் எனக்கு அவ்வளோ வியப்பாக இருக்குது. தலைமுறைகள் எத்தனை கடந்து வந்தாலும் இன்னமும் கூட அத்தனை உறவு முறைகள் வச்சு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் பாருங்களேன். ஆனால் இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்குது. அழகான பொருட்கள் எல்லாத்தையுமே பாதுகாப்பாக வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்படி பாதுகாக்கலைன்னா அதை நம்ம கையாலேயே அழிச்சிடுவோம், நம்ம இயற்கை மாதிரி. ஸோ உறவுகளை அப்படி அழகாக பேலன்ஸ்டாக கொண்டு போக முடியலை அப்படின்னாலோ, அதுக்கான விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்காம போனாலோ அதனால கஷ்டப்பட போகிறது நம்மளும் தான். நீங்கள் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே எடுத்து அதுக்கான முதல் முக்கிய காரணம் என்ன அப்படின்னு அலசி பார்த்தீங்கன்னா அதில் ஆல்மோஸ்ட் 90% பிரச்சனைகளுக்கான காரணம் உறவு முறைகளை சரியாக கையாள தெரியாமல் போனதும் பிற உயிர்களை மதிக்காமல் போனதும் தான் அப்படின்னு வரும். இப்போ உறவுகள் அப்படின்னு பேசும் பொழுது எனக்கு கிடைச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஞாபகத்துக்கு வருது. அதை மட்டும் இங்கே ஷேர் பண்ணுறேன். 2021 தான் நான் இன்ஸ்டாகிராம் முதலாக யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 3 வருஷமாக ஃபேஸ்புக்கை மட்டும் அப்பப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். கோவிட் வந்து அந்த 2020கள் டைமில் நம்ம எல்லாருமே வீடுகளில் இருந்தோம், ஃபோன் நிறையா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், அதில் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா. அப்படி நானும் ரேண்டமாக ஒரு நாள் ஃபேஸ்புக் ஸ்க்ரால் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அது மின்னல் எஃப்எம் அப்படின்ற ஒரு மலேசியன் தமிழ் ரேடியோ சேனல். அதில் உறவுகள் தொடர்கதை அப்படின்ற ஷோவோட ஒரு எபிசோட். இது கூட நீங்கள் எவ்வளோ பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு இன்னமும் ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது. ஏன்னா எனக்கு பாட்காஸ்டிங், ரேடியோலெல்லாம் பேசணும் அப்படின்ற ஆசை ரொம்ப ஸ்ட்ராங் ஆனதுக்கான முக்கிய காரணங்களில் ஒன்று இந்த உறவுகள் தொடர்கதைன்ற ஷோவும் அதை ஹோஸ்ட் பண்ண அந்த பர்சனும் தானே நான் சொல்லுவேன். ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கிற உறவை பற்றி ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியோட அந்த ஆட்சி அவ்வளோ அழகாக சொல்லி உறவுகளோட முக்கியத்துவத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு அந்த எபிசோடில். அதை அன்னைக்கு கேட்கும் பொழுது தான் ஒரு விஷயம் நான் ரியலைஸ் பண்ணேன். யாரோ ஒரு முகம் தெரியாத நபர் தன்னோட வார்த்தைகளையும் குரலையும் மட்டுமே வச்சு இன்னொரு மனுஷனோட லைஃப்பில் பெரிய இம்பேக்டை உருவாக்க முடியும் அப்படின்றத நான் உணர்ந்தேன். இப்போ கூட நான் பேசுகிறத நீங்கள் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையிலிருந்து கேட்டுட்ருக்கீங்க. யாரெல்லாம் இதை கேட்குறீங்க அப்படின்றது கூட எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இடையில இப்போ ஒரு உறவு முறை இருக்குது. இப்படி நம்ம லைஃப்பில் நம்ம சந்திக்கிற ஒரு ஜீவராசி கூடயும் நம்ம ஏதோ ஒரு விதத்தில் கனெக்ஷன், ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட உறவுகளை பாதுகாப்பாக அழகாக கொண்டு போகிறது நம்ம கையில் தான் இருக்குது. பட் ஆனால் ரிலேஷன்ஷிப் ஹேண்டிலிங் அப்படின்னு வரும்பொழுது அதுக்கான சில சேலஞ்சஸும் கூடவே வரும். ஏன்னா நம்ம ஒருத்தரும் வித்தியாசமான மனிதர்கள். தனிப்பட்ட ஆசைகள் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. வாழ்க்கை சூழ்நிலைகளில் நம்ம ஒரு விதமாக ஹேண்டில் பண்ண ஆசைப்படுவோம். அண்ட் நம்ம எமோஷன்ஸை டிஃப்ரெண்ட்டாக டீல் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல தான் ரிலேஷன்ஷிப்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுல நிறைய சறுக்கல்கள் சந்திக்கிறோம். அதுலேயும் இன்னும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஒரு உரையாடல் எப்படி பண்ணணும் அப்படின்றது நம்ம பெரும்பாலான பேருக்கு தெரியறதில்ல. அப்படியே தெரிஞ்சாலும் நம்ம எமோஷன்ஸை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணாமல் போகிறதுனால அது அப்படியே அந்த கான்வர்சேஷன்ஸையும் பாதிச்சிருது. ஸோ இன்றைக்கி எபிசோடில் உறவுகளுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை வரும்பொழுதும் அதை சரி செய்யணும்னு நம்ம நினைக்கும் பொழுதும் நம்ம மைண்டில் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் என்ன அப்படின்றத என் லைஃப்பில் நான் லேர்ன் பண்ண பாயிண்ட்ஸாக ஷேர் பண்ணுறேன். நம்பர் 1, ரிலேஷன்ஷிப்ஸில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு வந்தால் அதை சரி செய்யறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் இதுதான். நம்மளோட ஃபோக்கஸ் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதா தான் இருக்கணுமே தவிர அந்த பர்சனை அட்டாக் பண்ணுறதா இருக்கக்கூடாது. இங்கே நீ ஜெயிக்கணுமா நான் ஜெயிக்கணுமான்றது முக்கியமா, இல்லை இந்த உறவு முறையை நம்ம காப்பாற்றிக்கிறது முக்கியமா அப்படின்றத நம்ம தான் முடிவு செய்யணும். நம்ம ஒப்பீனியனுக்கு அகேன்ஸ்டாக ஒருத்தங்க பேசுகிறாங்கன்றதுனால அவங்கள நம்ம இனிமையாக பார்க்கணும்னு அவசியம் இல்லை.
நம்ம பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு என்னென்ன சொல்யூஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத முதல்ல ஒரு லிஸ்ட்டாக எடுத்து அதில் எல்லாத்துக்குமான பெஸ்ட்டான சொல்யூஷன் எது அப்படின்றத இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நம்பர் 2, உள்ளுக்குள்ளே அவங்கள பற்றி மோசமான ஒரு உண்மை அல்லாத நம்ம ஈகோக்கு சாதகமான அசம்ஷன்ஸை க்ரியேட் பண்ணி வச்சுட்டு வெளியே சிரிச்சுட்டே அதை மறைச்சு பேசினா அது நம்ம ரிலேஷன்ஷிப்ஸை பாதிக்காதுன்னு நினைக்கிறது தப்பு. இந்த மிஸ்டேக்கை என் லைஃப்பில் நான் பர்சனலி நிறைய வாட்டி செஞ்சுருக்கேன். அண்ட் இப்பவும் கூட சில நேரங்களில் இந்த தவறை நான் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா ரியலைஸ் பண்ணியிருக்கேன். நம்ம அவங்கள பற்றி மனசுக்குள்ளே தப்பாக நினைக்கிறது நானாக சொல்லாமல் அவங்களுக்கு வெளியில் தெரிய போகிறது இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் இங்கே நம்ம ரியலைஸ் பண்ண வேண்டியது என்னென்னா, கம்யூனிகேஷன் அப்படின்றது வெறும் வார்த்தைகள்னாலையும் சைகைகள்னாலையும் மட்டும் நம்ம பண்ணுறதில்ல. நம்மளோட எனர்ஜியும் அங்கே பகிர்ந்துட்டு தான் இருக்கும். நல்ல ஃபேன்சியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஃபேஸில் அப்படியே ஒரு ஸ்மைல் வச்சுட்டு பேசினா மட்டும் போதாது. நம்ம அவங்கள ஜட்ஜ் பண்ணுறோம் அப்படின்றது நம்ம வெளியில் வார்த்தைகள்னால சொல்லலைன்னாலும் கூட நம்ம எனர்ஜி அதை காட்டி கொடுத்துரும். நிறைய உறவுகள் கிட்ட உண்மையாக இருக்க முடியலையே ஏன் அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம். அது இதனால தான். நம்பர் 3, உங்களால் ஜீரணிக்க முடியாத ஒரு செயலை அவங்க செஞ்சுருந்தாலும் கூட அவங்க மேலே நீங்கள் வச்சிருக்கிற அந்த அன்பை மறந்துடாமல் இருங்க. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் அப்படின்றத கேள்விப்பட்டிருப்பீங்க. உண்மையாகவே அன்புன்றது இருந்தால் அதை நம்மளால் அடக்கி வைக்க முடியாது. அப்படி அடக்கி வைக்கணும்னு நினைக்கிறதுலையும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ நெவர் வித்ஹோல்ட் யுவர் லவ். நம்பர் 4, உறவுகள் அப்படின்ற சொல் கூட கவனித்தல் அப்படின்ற சொல் எப்பொழுதுமே ஈக்குவேட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரிலேஷன்ஷிப்ஸில் வர நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கான ஒரு காமனான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறத அவங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்க அப்படின்றது தான். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தன்னை தாண்டி இன்னொரு ஜீவன் நம்ம கூட இருக்கணும், நம்ம பேசுகிறத கேட்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும். அது மனுஷனோ இல்லை மிருகமோ, நான் பேசுகிறத காது கொடுத்து கேட்குறதுக்கு ஒரு நபர் இருக்காங்க அப்படின்ற அந்த உணர்வே அந்த உறவை அழகாக வச்சுக்கிறதுக்கு பெரிய பங்காக இருக்கும். நீங்கள் இதை கவனிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் 5, இந்த உறவு எனக்கு தேவை, இதை நான் அழகாக கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன், அந்த நபரை புரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். இப்படி சொல்கிறது எல்லாமே ஒரு சாய்ஸ், உள்ளே இருந்து வர தனிப்பட்ட விருப்பம், நாமளாகவே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு முடிவு. இந்த ஒரு விஷயம் இல்லைன்னா கூட மேலே சொன்ன எதையுமே நம்மளால் செயல்படுத்த முடியாது. அந்த விரிசலும் உறவில் அப்படியே தான் இருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த 5 பாயிண்ட்ஸுமே நான் பர்சனலி லேர்ன் பண்ணேன் அண்ட் எனக்கு ரொம்ப முக்கியமான சில விஷயங்களாக பார்க்குறேன். நீங்களும் தாராளமாக இதை யோசிச்சு பாருங்கள். வேணும்னா உங்கள் உறவுகள் மத்தியில் இன்றைக்கி இதை நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள். இப்போ நான் சொன்ன இந்த 5 விஷயங்களை தாண்டி ரிலேஷன்ஷிப்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அண்ட் இன்னொரு பர்சனை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். பட் மேபி இன்னொரு எபிசோடில் நான் அதெல்லாம் கண்டினியூ பண்ணுறேன். பட் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணி ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்படி பண்ணுறது மூலியமாக நீங்கள் அவங்களோட லைஃப்பில் ஒரு கேட்டலிஸ்ட்டாக மாற முடியும். அண்ட் இந்த எபிசோடு பற்றின உங்கள் காமெண்ட்ஸை Instagram, இமெயில் அண்ட் LinkedIn மூலமாக எங்கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். And I will see you soon in another episode.